Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சிம்பிளான ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்கோட டெக்கரேஷனும் அதுக்கு கூடவே கொஞ்சம் அந்த டேபிள் டிசர்ட்ஸும் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல VAJ வேர்ல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். VAJ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க வந்து ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பேன். அதுவே வீடியோவை பார்க்காமலே நான் சொன்ன விஷயங்களே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து டவுட்டாக கேட்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் டவுட் கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பர்த்டே கேக் பார்த்தீங்கன்னா 1 kg சாக்லேட் கேக்கு நான் டால் கேக்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 2 6 inch டின்லையாக பேக் பண்ணி எடுத்திருக்கேன். சாக்லேட் கேக்கோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இதில் ஒரு டின்ல உள்ள கேக்கை வந்து நான் 3 லேயராக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். அப்படி 2 டின்லையுமா 6 லேயர்ஸ் நான் எடுத்திருக்கேன். கேக்கு ஃப்ராஸ்டிங் கொடுக்கறதுக்காக விவிங் க்ரீம் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு கூட சாக்லேட் கனாஷ் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த க்ரீம் வந்து சாக்லேட் க்ரீமாக நான் சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எல்லா லேயர்ஸ்லையுமே சுகர் சிரப்பை வச்சு சோக் பண்ணதுக்கு அப்புறமா க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே சாக்லேட் கனாஷ் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக்குக்கு 9 inch உள்ள சர்க்கிள் போர்டு எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு லேயராக வந்து ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு லேயர்ஸையுமே நம்ம ஸ்டாக் பண்ணும்போது கவனமாக பண்ணணும், கரெக்டாக அந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகாமல் ஒரே லெவலில் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து செய்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 6 லேயர்ஸையும் சேர்த்து நான் அந்த ஃபில்லிங்ஸு எல்லாமே கொடுத்து நான் செய்கிறேன். ஸோ இதில் நமக்கு டோட்டலாக 6 லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் அந்த லேயர்ஸ் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்கியூவர்ஸ் 2 இடத்துலையே நான் கொடுத்துருக்கேன், 2 நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா க்ரம் கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கலாம். க்ரம் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமா கேக் போர்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 15 to 30 minutes வந்து நம்ம செட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐசிங் செய்துக்கலாம். போர்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம 30 minutes தாண்டி கேக்கை வெளியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா போர்டில் உள்ளது எல்லாமே எப்படி ட்ரை ஆகி இருக்கும், நமக்கு அப்போது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஸ்டமர் எனக்கு அந்த கேக்குக்கு கூடவே 6 டோனட்ஸ் கேட்டிருந்தாங்க. அது மாதிரியே 3 கப் கேக்ஸ் அப்புறமா 3 கேக் சிகிள்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டோனட் கப் கேக் அதே மாதிரி கேக் சிகிள் இதோட ரெசிபி வீடியோ அண்ட் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே நான் செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அதே மாதிரியே இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் வந்து அந்தந்த வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த டோனட் கேக் சிகிள்ஸ் இதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு 100 grams அளவுக்கு ஒயிட் காம்பவுண்ட் எடுத்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சாக்லேட் எப்படி மெல்ட் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ செப்பரேட்டாக நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் இது வந்து தீம் ப்ளூ கலர் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து சாக்கோ ப்ளூ கலர் ஆட் பண்ணி அதை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இந்த மெல்ட் பண்ண சாக்லேட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாக்லேட் பால்ஸ் நான் செய்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த சாக்லேட் பால்ஸ் பார்த்தீங்கன்னா 3 different சைஸஸ்லேயே நான் செய்திருக்கிறேன். ஆக்சுவலி இந்த சாக்லேட் பால்ஸ் செய்கிறது நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கிறனால நான் இதில் அப்படி டீட்டெயிலாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்படியே கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான சாக்லேட் பால்ஸ் எல்லாமே ப்ளூ கலரில் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி கேக்கை நம்ம ஐசிங் செய்துக்கலாம். இதுக்கு நான் ஐஸ் ப்ளூ கலரில் ஒரு 2-3 drops ஆட் பண்ணி க்ரீமில் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இனி பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்துகிட்டு இந்த கேக்கு ஃபுல்லாகவே பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ஈவனாக எல்லா இடத்துலையுமா க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணிவிட்டு அதை நீட்டாக லெவல் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஐசிங் முடிச்சுட்டு கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ அந்த கேக் பார்த்தீங்கன்னா போர்டு ஃப்ரண்டில் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் விட்டு நான் கொஞ்சம் பேக்லேயே தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க வந்து நேம் எழுதுறதுக்கு ஒரு பெரிய ஒரு பேராகிராஃபி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதுக்கு ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி பேக்கில் வச்சுருக்கேன். கேக்குக்கு ஐசிங் பண்ண அந்த சேம் க்ரீம் வச்சு தான் நான் அந்த 3 கப் கேக்கையும் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கப் கேக் பார்த்தீங்கன்னா சேம் அந்த சாக்லேட் ஃப்ளேவரில் தான் செய்திருந்தேன். இந்த கப் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற நாசில் நம்பர் பார்த்தீங்கன்னா 2F. கேக் சிகிள்ஸுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுக்கும் நான் வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ கேக் சிகிள் நான் 3 pieces வந்து செய்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நீ டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கோல்டன் கலரில் உள்ள சுகர் பால்ஸும் அப்புறமா கோல்டன் கலரில் உள்ள அந்த சுகர் ஸ்டார் ஷேப்பில் உள்ள ஸ்ப்ரிங்களும் வச்சு நான் டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து டோனட்டையும் சேம் சாக்லேட்லேயே டிப் பண்ணிவிட்டு சுகர் பால்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி கேக்கு கூட ஃபவுண்டன் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேக்கோட டாப்பில் வைக்கிறதுக்குள்ள க்ரௌன் செய்கிறதுக்கு ஒயிட் கலர் ஃபவுண்டன் எடுத்திருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் பீஸ், ஒரு நல்ல நீளமாக இருக்கிறது மாதிரியாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி அந்த க்ரௌனோட அந்த டாப் போர்ஷன் வந்து நம்ம செய்கிறதுக்காக இந்த மாதிரியாக ட்ரையாங்கிள் பீசஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக அந்த க்ரௌனோட ஷேப்பு கிடைக்கும். நமக்கு க்ரௌன் என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்குள்ளே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதை சுற்றி இந்த மாதிரி க்ரௌன் செய்து 2 எட்ஜையும் நம்ம ஜாயின் பண்ணி, ஆக்சுவலி நான் வந்து எடிபிள் க்ளூ வச்சு தான் 2 எட்ஜையும் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி வச்சு நம்ம ட்ரை செய்து எடுத்தோம் அப்படிங்கும்போது கரெக்டாக நமக்கு க்ரௌன் கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஃபாண்டன்ட் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறது வரைக்கும் இதே பொசிஷன்லேயே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த க்ரௌனோட ட்ரையாங்கிள் ஷேப்போட அந்த ஒவ்வொரு எட்ஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் சுகர் பால்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் அந்த எடிபிள் க்ளூ லைட்டாக டச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த சுகர் பால்ஸ் வச்சு விட்டோம் அப்படிங்கும்போது கரெக்டாக நமக்கு பேஸ்ட் ஆகி கிடைக்கும். இனி இந்த ஒயிட் ஃபாண்டன் யூஸ் பண்ணி கிளவுட்ஸ் கட்டர் வச்சு அந்த கிளவுட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 2 கிளவுட்ஸ் வந்து கேக்கோட டாப்பில் வைக்கிறதுக்கும் வேறு ஒன்று வந்து கேக்கில் ஃப்ரண்டில் வைக்கிறதுக்கும். ஸோ அந்த டாப்பில் வைக்கக்கூடிய அந்த 2 கிளவுட்ஸ்லேயும் வந்து ஸ்டிக்ஸ் வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா எடிபிள் க்ளூ வச்சு தான் நான் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இனி இந்த கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த லேடர் நான் செய்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 உடன் ஸ்கியூ வர ஸ்மால் சைஸில் உள்ளதை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டெம் ஒயர்ஸ் கட் பண்ணி அந்த 2 லேடர் மாதிரியா நான் செய்து எடுத்துக்க போறேன். இனி அந்த லேடர் ஃபாண்டனில் செய்கிறதுக்கு வந்து ப்ரௌன் கலர்லேயே ஃபாண்டன் எடுத்திருக்கேன். அது வந்து ஒயிட் கலரில் ப்ரௌன் ஜெல் கலர் ஆட் பண்ணி அப்படி எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த உடன் ஷேப்புக்குள்ளே எம்போசர் டூல் வச்சுட்டு அதோட இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி லேடருக்கு அந்த தேவைக்கு உள்ள விட்டுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆல்ரெடி ஒரு லேடர் வந்து செய்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து க்ளூ வச்சுட்டு இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி லேடர் டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ரஃபாக ஃபாண்டனில் செய்து எடுத்துகிட்டு அதோட பேக் சைடில் சாக்லேட் அப்ளை பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறது மாதிரியே செய்து எடுப்பாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், எப்படியும் ஜஸ்ட் இது வந்து டெக்கரேஷன் பர்பஸுக்காக தான் செய்கிறோம். ஸோ இது வந்து கஸ்டமர்கிட்ட போய் செய்கிறது வரைக்கும் மெல்ட் ஆகாமலும் எந்த டேமேஜும் ஆகாமலும் இருக்கணும். அதுக்காக இந்த ஒரு மெத்தடில் வந்து லேடர் செய்து எடுத்துப்பேன். ஸோ லேடர் செய்து எடுத்தாச்சு. இனி இதில் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கேக்ஸுகள் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபாண்டன்லேயே 3 போ வந்து நான் செய்து எடுத்திருக்கேன். அதுலேயும் வந்து கோல்டு பெயிண்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே செய்து எடுத்தாச்சு. இனி வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி கேக்கை வந்து நம்ம டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேக் போர்டில் அந்த பர்த்டே பேபியோட நேம் நான் ஃபாண்டனில் எழுதி எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா லேடர் எடுத்து வச்சுருக்கிறேன். தென் வந்து அந்த க்ளவுட்ஸு, அப்புறமா க்ரௌன், சாக்லேட் பால்ஸ் இதெல்லாம் வச்சு கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரௌன் கேக்குக்கு மேலே வைக்கும்போது டேரெக்டாக க்ரீம் மேலே எடுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா அது சீக்கிரமாக வெட்டாகி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பாட்டமில் ஒரு சர்க்கிளாக ஃபாண்டன் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் க்ரௌன் எடுத்து வைக்கணும். ஸோ இதில் கேக்கோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக 1 kg கேக்கு என்ன ரேட்டு வருமோ அது, ஏன்னா நான் எக்ஸாக்ட் ப்ரைஸ் ஏன் சொல்லலை அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒவ்வொரு ரேட்டுக்கு ஒவ்வொருத்தங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 1 kg சாக்லேட் கேக்கோட ப்ரைஸு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃபாண்டன் ஒர்க்ஸ் வருது. அதேமாதிரி சாக்லேட் பால்ஸ் வந்து டெக்கரேஷனுக்கு வருது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 rupees வந்து அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சம் கோல்டன் ஸ்டார்ஸ் அண்ட் சுகர் பால்ஸ் எல்லாமே வச்சு கேக்கை வந்து டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ அப்படி கேக் டெக்கரேஷன் அண்ட் கப் கேக்கு, டோனட், கேக்ஸுகள் எல்லாத்தோட டெக்கரேஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. லேட் ஆனாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் மறக்காமல் விஏஜே வேர்ல்டு சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அதில் போஸ்ட் ஆகிற வீடியோஸையும் நீங்கள் ரெகுலராக பாருங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.